ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் கிட்னாப் எபிசோட் 10. இதுக்கு முன்னாடி இருக்க எபிசோட்ஸ்லாம் பார்க்கலன்னா ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் ஸ்டோரி புரியும். சீரீஸ் ஸ்டார்ட் ஆகும்போதே 2 நாளைக்கு அப்புறமா என்ன நடந்ததுன்னு காட்டுறாங்க. அங்கே நம்ம மென்னோட பர்த்டே. ஸோ அதனால் கியூவும் மின்னும் சேர்ந்து ஏதோ ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. க்ரீம் எல்லாம் கியூ ரெடி பண்ண கரெக்டாக பண்ணுடா சரியா அப்படின்னு சொல்ல, சரி பண்ணுறேன் பரவாயில்ல நல்லா தான் பண்ணுறேன்னு மின்னு சொல்ல, க்ரீம் எடுத்துகிட்டு போய் அப்படியே அங்கே இருக்க மின்னோட மூஞ்சியில் கியூ அப்பி விட்டான். டே ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அவன் கேட்க, ரொம்ப நல்லா இருக்கா தான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல, ஆமாம் அவங்ககிட்ட ஒன்று கேட்கணும், ஒவ்வொரு வருஷமும் மென்னுக்கு இதே மாதிரியே தான் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுவியா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் ஆனால் ஒரு வருஷம் சின்னதாகவும் பண்ணுவேன், கொஞ்சம் பெருசாகவும் பண்ணுவேன், எப்படி பண்ணாலும் பண்ணுவேண்டான்னு சொல்ல, நீ ரொம்ப க்யூட்டாக இருக்க, எனக்கு ஹாப்பியாக இருக்குன்னு சொல்ல, சரி நீயும் இதே மாதிரி உனக்கு ஒரு பர்த்டே நான் செலிப்ரேட் பண்ணிடுறேன் ஓகேவா அப்படின்னு சொல்ல, அப்படியா அப்படின்னு சொல்ல, இந்த ஸ்நாக்ஸ் அப்படின்னு ஒரு ஸ்நாக்ஸ் எடுத்து அவன் வாயில் வச்சு விட்றான். என் கண்ணத்தெல்லாம் தொட்டேன், இங்கே பாரு இங்கெல்லாம் க்ரீம் ஆயிடுச்சு, நான் போய் முதல்ல வாஷ் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கியூ அப்படியே அந்த சிப்ஸை சாப்பிட்டுட்டே போக கரெக்டாக மென்னு வரான். என்ன சத்தமாக இருக்குன்னு சொல்லி கேட்க, நீலாம் இங்கே வரவே கூடாது, நீங்கள் அலவுடே கிடையாது, உனக்கு சர்ப்ரைஸ் பிளான் பண்ணுறோன்னு சொல்ல, சர்ப்ரைஸா இதுக்கு பேர் என்னடா சர்ப்ரைஸ்னு மென்னு கேட்குறான். சர்ப்ரைஸ்னா சர்ப்ரைஸ் தான், பேசாமல் போயிடுன்னு சொல்ல, அவன் தான் உனக்காக பார்த்து ரொம்ப நேரம் பண்ணியிருக்கான்ல, விடு நீ எதுக்கு கஷ்டப்படுத்துற, சரி நீ மேலேயே போ வராது உள்ள அப்படிங்கிற மாதிரி மின்னு சொல்கிறான். கண்ணை மூடு, நான் ரெஸ்ட் ரூம் போகணுண்டா, இப்படியே கண்ணை மூடிட்டே போ, இங்கெல்லாம் வரவும் கூடாது பார்க்கவும் கூடாதுன்னு சொல்லி அவனை அப்படியே இழுத்துட்டு மின் அந்த பக்கம் போயிட்டான். ஒரு வழியாக 2 பேரும் சேர்ந்து கேக்குங்கிற பேரில் ஏதோ ஒன்று ரெடி பண்ணிட்டாங்க போல. அதுக்கு அப்படி கேண்டிலெல்லாம் ஏற்றி எல்லாம் ரெடி பண்ண ஹாப்பி பர்த்டே டு யூன்னு சொல்லி பாட்டு பாட, ஆப்போசிட்டில் மின்னு அந்த கேக்கை பார்த்துட்ருக்கா. 2 பேரும் மாற்றி பாட்டு பாடிட்டு இருக்காங்க. சரிடா விஷ் பண்ணிக்கோன்னு மின்னு சொல்கிறான். உடனே மின்னு சரி ஓகே, இப்போ மின்னோட பிஹேவியர் எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாமல் தலைவலி கொடுக்காம நிம்மதியாக அப்படியே அவனோட லைஃப் போகணும்னு சொல்ல, எருமை மாடு உனக்கு விஷ் பண்ண சொன்னால் எனக்கு விஷ் பண்ணுறியா அப்படிங்கிற மாதிரி மின் அவனை பார்க்குறான். சரி எனக்கே விஷ் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஏதோ விஷ் பண்ணிவிட்டு கேக்குங்கிற பேரில் ஒன்று செஞ்சு வச்சுருக்கான். அதையும் 4 பீஸாக கட் பண்ணிட்டு அதில் ஒரு பீஸை மட்டும் ஒரு பிளேட்டில் எடுத்துகிட்டு ஒரு நிமிஷம் வந்துடுறேன்னு சொல்லிட்டு வேகமாக அந்த பக்கம் போகிறான். எங்கடா போகிறான்னு சொல்லி மின்ன அவனை பார்த்துட்டே இருக்க, அவன் அப்பா அம்மா ஃபோட்டோக்கு முன்னாடி போய் அந்த கேக் அங்கே வச்சுட்டான். இந்த கேக்கு எனக்காக மின் பண்ணது, கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும், அப்பா அம்மா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சரியா அப்படின்னு சொல்லி அதை என் கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன், டேஸ்ட் நல்லா இல்லைனாலும் பரவாயில்ல அவனையே திட்டுங்க அப்படின்னு சொல்லி கேக் அங்கே வச்சுட்டு இருக்க. இதெல்லாம் பார்க்கும்போது மின்னுக்கு அப்படியே ஒரு மாதிரி கஷ்டமாகவும் இருக்குது, கொஞ்சம் ஹாப்பியாகவும் இருக்குது. அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் சரி ஓகே நீங்கள் வந்ததுக்கப்புறம் கிஃப்ட்டு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப க்யூட்டாக ஒரு ஷூ வாங்கி கியூ கொடுக்குறான். வாவ் சூப்பராக இருக்குடா இந்த ஷூ, ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன்னு சொல்ல, சீக்கிரம் என்னோட கிஃப்ட்டை ஓப்பன் பண்ணி பாரு அப்படிங்கிற மாதிரி மின்னு பார்த்துட்டே இருக்க, மென்னு மேலே குட்டி பாக்ஸ் ஒன்று வச்சுருக்கான். அதை ஓப்பன் பண்ணால் அதில் க்யூட்டாக ஒரு வாட்ச் இருக்குது. நல்லா இருக்கான்னு சொல்ல, வாவ் சூப்பராக இருக்கே பரவாயில்லையேன்னு சொல்ல, என்னோட லிட்டில் பாய்க்கு என்னோட பர்த்டே ப்ரெசன்ட்னு சொல்ல, ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்ல, உனக்கு இன்னொரு சர்ப்ரைஸ் நான் வச்சுருக்கேன் வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு கியூ வேகமாக வெளியே போகிறான். எங்கடா போகிறான்னு அப்படியே ஷாக்காக இருக்குது எல்லாருக்கும். திடீர்னு பார்த்தா அங்கே ஜீன் வந்துட்டா. ஜீனை பார்த்தோன்னே அப்படியே மென்னுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. ஹாப்பி பர்த்டேன்னு சொல்ல, ஜீன் நீ எப்படி இங்கே வந்த அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் உனக்காக சர்ப்ரைஸ் தான்னு சொல்ல, வா உட்காருன்னு சொல்ல ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. அதாவது நம்ம மென்னுக்கு தான் எப்பயுமே ஜீன்னா ரொம்ப பிடிக்கும்ல. இது எனக்கு மின்னு வாங்கி தந்தான், இது கியூ வாங்கி தந்தான். ட்ரெஸ்ஸு மட்டும் வாங்கலப்பா, ஷூவும் வாட்சும் கொடுத்துட்டாங்க, ட்ரெஸ்ஸு யார் வாங்கி தருவான்னு தெரியலன்னு சொல்ல, டே பேசாம இருடா அப்படிங்கிற மாதிரி அவனை திட்டிகிட்டே அப்படியே மின் விளையாண்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவன் பைக் அப்படியே தொடச்சிக்கிட்டே இருக்க, தள்ளி நின்று கியூ அதை பார்த்துட்ருக்கான். ஆக்சுவலி இதை பார்க்கும்போதே தெரியுது இந்த பைக் வந்து ஒரு ப்ரமோஷனுக்குன்னு. என்னது ரொம்ப பண்ணுற, பைக்கை பார்த்து துடைக்கிற, என்னால் முடியலப்பா அப்படிங்கிற மாதிரி கியூ கேட்க, எனக்கு இந்த பைக்னால் ரொம்ப பிடிக்கும் தெரியுமா, என் பேரண்ட்ஸ் இருக்கும்போதே எனக்கு இந்த மாதிரி ஒரு பைக் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன், அப்பயே வாங்கிட்டேன், அப்போ கூட நிறைய பிரச்சனை வரும்போது இந்த பைக்கை விற்றுடணும்னு நினச்சேன், ஆனால் மென்னு தான் விடவே இல்லை, அப்படியே வச்சுக்கன்னு சொன்னான். ரொம்ப ஃபேவரட்டான பைக்குன்னு சொல்ல, அதுக்குள்ளே ஜீன் வந்துட்டா. சரி ஓகே நான் கிளம்புறேன்னு சொல்ல, இரு நானே உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு கியூ சொல்கிறான். உன் கூடிய வரப்போறேன் அந்த ஆரஞ்சு கலர் கார்லையா, ஜாலி, நான் ஃபோட்டோ எடுத்து ஐஜியில் போஸ்ட் பண்ணுவேன்னு சொல்கிறா. சரி பார்த்து போங்க சரியான்னு சொல்ல, ஆமாம் கியூ நீயும் போறியா அப்படிங்கிற மாதிரி மின்னு கேட்குறான். ஆமாம், நீ பேங்காக் போயிட்டு எப்போ வருவ, சீக்கிரம் வந்துடுவீல, நாளைக்கு வந்துடுவீல அப்படின்னு சொல்லி கேட்க, ஏன் கேட்குற அப்படின்னு கியூ கேட்குறான். ஒன்றும் இல்லை சும்மா தெரிஞ்சுக்க தான் கேட்டேன், ரொம்ப தூரம் போகிறேன் ஸோ அதனால் கேட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறான். அதை கேட்டுட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் இங்கே தான் வருவேன், அதாவது என்னோடய திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இங்கேயே வரலான்னு தான் நான் போகிறேன் அப்படின்னு சொல்ல, உண்மையாவா, உண்மையாக தான் சொல்கிறேன், உனக்கு இங்கே கம்ஃபர்டபுளாக இருக்குல்ல, அதெல்லாம் கம்ஃபர்டபுளாக தான்ப்பா இருக்குதுன்னு சொல்ல, உனக்கு எப்போ வேணாலும் இங்கே வரலாம், ஸோ சீக்கிரம் வந்துடுன்னு சொல்ல, நான் இப்போவே வந்துடுவேண்டான்னு சொல்லிட்டு கியூ பாய் சொல்லிட்டு அப்படியே போகிறான். இதை பார்க்கும்போது மென்னுக்கு தான் ஒரு மாதிரி இருக்குது. அடப்பாவி அவன் தான் வரேன்னு சொல்லிட்டான்ல, போன்னு விரட்டினேன், இப்போ எப்போ வருவான்னு வாசலையே பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நான் சும்மா பைக்கு க்ளீன் பண்ணலாம் துடைக்கலான்னு தான் வந்தேன், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை எனக்கு அப்படிங்கிற மாதிரி மின்னு சொன்னான். நம்பிட்டேன்டா அண்ணா, ஏன்டா இப்படி இருக்க அப்படிங்கிற மாதிரி அவன் அப்படியே சிரிச்சுட்டே இருக்க, போடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு
மின் உள்ளே போயிட்டான். அடுத்து ஒரு வழியாக அங்கே நம்ம கியூ வந்துட்டான் போல். மின்னு கியூ 2 பேரும் படுத்திருக்காங்க. மின்னுக்கு ஒரு கனவு. சின்ன வயசில் இவன் அப்பாவுக்கு அம்மாவுக்கு இவன் கூட சண்டை ஒன்று வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு எப்பயுமே அவன் தான் முக்கியம், நான் முக்கியம் இல்லை, நான் இங்கேருந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வேகமாக வெளியே போகிறான். அது அப்படியே அவன் கண்ணு முன்னாடி வருது. உன் தம்பியை நீ தான் பார்த்துக்கணும், பத்திரமா பார்த்துக்கணும்னு அப்பா அம்மா சொல்லி ஆன்னு கத்திக்கிட்டு டக்குன்னு எந்திரிக்கிறான். அவனுக்கு அவன் அப்பா அம்மா கனவு வரவும் அப்படியே ஒரு மாதிரி மாறிடுச்சு. அவன் பேசி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் மார்னிங் இதையே பற்றியே திங்க் பண்ணிட்டே உட்காந்துருக்கேன். நான் எல்லாருக்கும் பிரேக்ஃபாஸ்ட் வாங்கிட்டு வந்துட்டேன்னு சொல்லி கியூ அங்கே வரான். மென்னு வந்தோடனே வாவ் சூப்பர், நிறைய வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்ல, நீ சாப்பிட்ற வரைக்கும் சாப்பிட்டு மீதியை ஃப்ரிட்ஜில் வேணுங்கும் போது சாப்பிட்டுக்கலான்னு சொல்ல, வாவ் என்னோட ஃபேவரட்டான ஃபுட் எல்லாமே வாங்கிட்டு வந்திருப்ப போல், எவ்வளோ வாங்கியிருக்க, சிக்கன் அப்படின்னு சொல்லி அவள் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க 2 பேரும். பட் மின்னு யோசிச்சிட்டே இருக்கா, சாப்பிட வரலையா, என்ன யோசிக்கிறேன்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அமைதியாக இருக்கான். சும்மா ரெஸ்ட் எடுக்கிறேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல, உண்மையாகவே ரெஸ்ட் எடுக்கிறியா, சரி வா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட, நீ போ நான் அப்புறம் வரேன் அப்படிங்கிற மாதிரி கியூவை பார்த்து சொல்ல, சரி ஓகேன்னு சொல்லி அவனை அப்படியே போகிறான். பட் அப்படியே திங்க் பண்ணிட்டே உட்காந்துருக்கான் மின். உடனே மென் சொல்கிறான், ரொம்ப சூப்பராக இருக்குது தெரியுமா, யம்மியாக இருக்குது ஃபுட்டு. மின் எப்படி நீ சாப்பிட மாட்டா, இந்த சால்ட்டட் எக் நம்ம 2 பேர் ஷேர் பண்ணிக்கலான்னு சொல்லி பாதி கடிச்சிட்டு அப்படியே பாதி கொடுக்குறான். அதை பார்க்கும்போது சின்ன வயசில் இதே மாதிரி தான் மென் வந்து மின்னுக்கு வந்து கொடுத்துருப்பான். ஸோ அது அப்படியே அவன் கண்ணு முன்னாடி வர மாதிரி இருக்குது. அப்படியே அவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. நான் இப்போ வந்துடுறேன்னு சொல்லிட்டு வேகமாக பைக் எடுத்து ஒரு இடத்துக்கு போகிறான். இவனை ஃபாலோ பண்ணிவிட்டு எங்கே போகிறான்னு பார்க்கறக்காக கியூவும் பின்னாடியே வந்துட்டுருக்கான். அவன் வர்றது வந்து அவன் அப்பா அம்மாவோட அந்த சமாதிக்கு தான் வந்திருக்கான். அதுக்குள்ளே கரெக்டாக மென்னு ஃபோன் பண்ணிட்டு இப்போ நீ எங்கே இருக்க, அப்பா அம்மாவை பார்க்க போறேன்னு சொன்னால் நானும் வந்திருப்பேன்லன்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா தான் வந்தேன், ஏதாவது கஷ்டமாக இருக்கா அவனுக்கு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ வீட்லேயே இரு சரியா, நான் இப்போ சீக்கிரம் அங்கே வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அம்மாவை பார்த்துட்டு அப்படியே விஷ் பண்ணிட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிவிட்டு அப்படியே மின் இருக்கான். ஸோ அங்கே பூவெல்லாம் வாங்கிட்டு வந்திருப்பான் போல். கீழே ஒரு ட்ரே மாதிரி இருக்குது, அதை ஓப்பன் பண்ணி ரொம்ப அழகாக வந்து அதை அப்படியே அங்கே அரேஞ்ச் பண்ணிட்டுருக்கேன். இது எல்லாத்தையும் கியூ தள்ளி நின்று பார்த்துட்ருக்கான். கியூ அங்கே நின்று பார்க்குறத ஒருத்தர் பார்த்துட்டு, உங்களுக்கு ஏதாவது வேணுமா, எதுக்கு இங்கே நிற்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்ல, சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அந்த பக்கம் போயிட்டாரு. கியூ அங்கே நிற்கிறாங்கிறத மின்னு பார்த்துட்டான். மின்னு அப்படியே அவன் கிட்ட வரான். ஏன்டா என்னை ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தியா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தது, நீ ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுற மாதிரி இருந்தியா, அதனால தான் வந்தேன்னு சொல்ல, இங்கே வா அப்படின்னு சொல்லி அவன் கையை பிடிச்சி அப்படி இழுத்துட்டு வரான். அப்பா அம்மா இதுதான் கியூ, என்னோட பாய் ஃப்ரெண்ட், பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லி இன்ட்ரோ கொடுக்குறான். உங்களுக்கு இவனை பிடிச்சிருக்கா, எனக்கு இவனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு தெரியுமா, இவன் அப்படியே என்னோட டைப் பர்ஃபெக்டாக இருப்பான்னு சொல்ல, நீ கொஞ்சம் ஓவராக பேசுகிற, விட்டால் உன் அப்பா அம்மா முன்னாடி கிஸ் பண்ணிடுவ போல இருக்குன்னு சொல்ல, பண்ண என்ன தப்பு, இங்கே பாருங்கள் அப்பா அம்மா 2 பேரும் பாருங்கள், இப்போ நான் இவன் கன்னத்தில் கிஸ் பண்ண போகிறேன்னு சொல்லி கன்னத்தில் ஒரு கிஸ் பண்ணிட்டு இருக்கான். பேசாமல் இருடா அப்படிங்கிற மாதிரி கியூ அப்படியே அவனை பார்த்து வைக்கப்பட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அப்படியே அவனும் அப்பா அம்மாலாம் பார்த்து விஷ் பண்ணிட்டு இருக்க. 2 பேரும் தள்ளி நின்று பேசிகிட்டு இருக்காங்க. நீ ஏன் இப்படி இருக்க, உனக்கு ஏதோ பிரச்சனைன்னு எனக்கு புரியுது, நீ மார்க்மோன் கிட்ட பேசினது நான் கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி கியூ சொல்ல, அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு மின் இருக்கான். அப்புறம் அப்படியே 2 பேரும் ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக்காக சொல்கிறாங்க. அதாவது இந்த ப்ரொடியூசர் இருக்காங்களா, அவங்களுக்கு ஃபோன் பண்ணி என்னால் அந்த படத்தில் நடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி மின் சொல்லியிருப்பான். கியூ தள்ளி நின்று கேட்டிருப்பான், என்னை மன்னிச்சிருங்க, சாரி, டைரக்டர்கிட்ட இதை பற்றி சொல்லிடுங்க, என்னால் வர முடியாதுன்னு சொல்லி அவன் பேசிகிட்டு இருக்கான். இது எல்லாத்தையும் கேட்கும்போது கியூக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீயே அங்கே வரமாட்டேன்னு சொன்னேன், எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் கியூ. அது ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அமைதியாகவே மின் இருக்க, என்னமோ இருக்குது, அதனால தான் நீ முடியாதுன்னு சொன்னேன், என்னால் புரிஞ்சுக்க முடியுது. நேற்று எனக்கு ஒரு கனவு வந்தது கியூ, அதில் என் பேரண்ட்ஸ் வந்தாங்க, அவங்க வந்தோடனே எப்படியாவது மின்னை பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்தது, என் மேலே கோவப்பட்ட மாதிரி இருந்தது. ஸோ அவங்க இறந்து போகிறதுக்கு காரணமே நான் தான் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி மின் அப்படியே ஃபீல் பண்ணுறான். ஸோ அப்படியே குட்டி ஃப்ளாஷ்பேக் ஒன்று சொல்கிறான். ரொம்ப நாளுக்கு முன்னாடி நடந்தது, இன்னும் அது எனக்கு கண்ணு முன்னாடி இருக்குது, என் பேரண்ட்ஸ்க்கு என்ன பிடிக்கல, என்னால் தான் அவங்க இறந்து போனாங்க, நான் ரொம்ப கவலைப்பட்டேன் அதை நினச்சி அப்படின்னு சொல்லி அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கான். ஸோ இதே மாதிரி மென்னும் வந்து இவங்களை தேடிட்டு வந்திருப்பான் போல் மின்ன பார்க்கறக்கு. ஸோ இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறத தள்ளி நின்று அவனும் கேட்டுட்ருப்பான். என் பேரண்ட்ஸ் எப்பயுமே என்னை பொறுத்த வரைக்கும் என் மேலே அக்கறையே இல்லை, அவங்க மின்னு மேலே மட்டும்தான் அக்கறையாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சிட்டே இருந்தேன். அவன் பிறந்ததுலேருந்து அவங்க என்கிட்டேருந்து ரொம்ப தூரம் தள்ளி போன மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துகிட்டே இருந்துச்சு. எல்லா வீட்லேயும் இப்படி இருக்குமான்னு தெரில, ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் சுத்தமாக அவங்க எதுவுமே என்கிட்டேருந்து பிரித்து பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்த மாதிரி தோணுது. அம்மா எப்பயுமே அவனையே கேர் பண்ணி பார்த்துக்கிட்டாங்க, என்னோடய ஃபுட் அவங்க கூட ஷேர்
பண்ண எனக்கு பிடிக்கல, என்னோடய ட்ரெஸ்ஸை ஷேர் பண்ண பிடிக்கல, என்னோடய பேரண்ட்ஸ் அவங்க கூட ஷேர் பண்ண பிடிக்கல. என்னை பொறுத்த வரைக்கும் என் தம்பி மேலே நான் ரொம்ப ஜெலசிவாக இருந்திருக்கேன். அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது என்னோடய லைஃப் எல்லாமே அவனுக்கே அப்படியே கொடுக்கணும்னு எனக்கு பிடிக்கல. ஸோ என்னை ஃபோர்ஸ் பண்ணி தான் பேங்காக்கு கூட்டிகிட்டு போனாங்க. இங்கே இருக்க எல்லாரோட ஃப்ரெண்ட்ஸையும் நான் மிஸ் பண்ண மாதிரி இருந்தது. ஸோ அதுவே எனக்கு அப்படியே மென்னு மேலே ஒரு கோவமாக மாறிடுச்சு. அவன் மேலே நான் ரொம்ப கோவமாக இருந்தேன். அப்போ ஒரு டைமு அப்பா அம்மா கிட்டே அதை வியர்டாக பேச ஆரம்பித்தேன். எனக்கு இங்கே இருக்க பிடிக்கலன்னு சொன்னேன். எதுக்குடா இப்படி இருக்க நீ பாட்டுக்கு உன் தம்பியை விட்டுட்டு இஷ்டத்துக்கு வெளியே போயிட்டே இருக்கியா அப்படின்னு சொல்ல, இங்கே பாருங்கள் நீங்கள் பார்த்துக்கன்னா நீங்கள் பார்த்துக்கோங்க, நான் எதுக்கு அவனை பார்த்துக்கணும், நான் ஒன்றும் அவனை பார்க்க மாட்டேன்னு சொல்ல அப்பா அம்மா சண்டை போடுறாங்க மென்னு கூட. மென்னு இல்லை நான் வீட்டை விட்டு வெளியே போகிறேன், இதுக்கப்புறம் நான் இங்கே இருக்க மாட்டேன்னு சொல்லி வேகமாக கோச்சிட்டு வீட்டை விட்டு வெளியே போயிட்டான். அதுக்கப்புறம் அந்த நைட்டு ஃபுல்லாக என்னை தேடிட்டு அவங்க அலைஞ்சிட்டே இருந்திருக்காங்க. அப்போ தான் ஆக்சிடெண்ட்டில் அவங்க 2 பேர் இறந்து போயிட்டாங்க. அவங்க 2 பேர் இறந்து போகிறதுக்கு காரணம் நான் தானே. சப்போஸ் நான் வீட்டை விட்டு போகாமல் அன்றைக்கி அந்த சண்டை நடக்காமல் இருந்திருந்தா கண்டிப்பாக என் பேரண்ட்ஸ் இப்போ உயிரோடு இருந்திருப்பாங்கல்ல. நான் தான் தேவையே இல்லாததுக்காக சண்டை போட்டு இந்த மாதிரி பண்ணிட்டேன். மென் எந்த தப்புமே பண்ணலை, நான் தான் அவனை புரிஞ்சுக்காமல் அந்த மாதிரி நடந்திருக்கேன். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் மென்னுக்கு தேவையான எல்லாமே நான் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். என்னோடய லைஃப்பை அவனுக்காக வாழணும்னு ஆசைப்பட்டேன். என் பேரண்ட்ஸ் இருந்தால் அவனுக்கு என்னென்னலாம் பண்ணுவாங்களோ அது எல்லாமே அவனுக்காக கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அது ஃபுட்டாக இருந்தாலும் சரி, என்னோடய திங்ஸாக இருந்தாலும் சரி, என்னோடய ட்ரெஸ்ஸு, என்னோடய டைம்லேருந்து எல்லாமே, பணம் கூட எனக்கு விட அவனுக்கு தான் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். எல்லாமே அவனுக்கு மட்டும்தான் நான் தரணும்னு நினைக்கிறேன். இப்போ வரைக்கும் அப்படி தான் நினச்சிட்ருக்கேன். இதுக்கப்புறம் என்னோடய லைஃப்பில் என்ன எனக்கு கிடைக்கும்னு தெரியாது. என்ன கிடைச்சாலும் சரி அது எல்லாமே மென்னுக்கு மட்டும்தான். இதை என்னோடய பேரண்ட்ஸு இருந்தால் அவனுக்கு என்னெல்லாம் பண்ணுவாங்களோ அதே மாதிரி பண்ணணுன்னு ஆசைப்பட்டேன்னு சொல்லி இவன் அழுது பேசுகிறது எல்லாத்தையுமே அப்படியே கேட்டுகிட்டே இருக்காங்க மென்னு. ஸோ இதனால தான் அந்த ப்ராஜெக்டை நான் வேணான்னு சொன்னேன். என்னால் அவனை விட்டுட்டு தனியாக போக முடியாது. அவனுக்கு எதாவது ஆனால் அது கண்டிப்பாக என்னால் பார்க்க முடியாது. நான் கூடயே இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அவனுக்கு உடம்பு சரியில்லை, இப்போ வரைக்கும் அவன் அப்படி தான் இருக்கான். அவனை விட்டுட்டு நான் போக முடியாது. எனக்கு ஒரு சந்தோஷம் தேவையே இல்லை. அவனை விட்டு ஒரு சந்தோஷம்னா அது என்னோடய வாழ்க்கையில் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணி இன்னும் அழுக. இது எல்லாத்தையும் கேட்கும்போது மென்னுக்கு அப்படியே ஒரு மாதிரி கவலையாக இருக்குது. நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி கியூ அவனுக்கு ஆறுதலாக பேசுகிறான். இல்லை நான் என்ன பண்ணாலும் சரி அவனை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னை மாதிரி ஒருத்தர் அவனை பார்த்துக்க மாட்டாங்க, நான் தான் அவன் கூட இருந்து அவனை பார்த்துக்கணும் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி அவன் அழுக. அதை கேட்கும்போது கியூக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. நீ சொல்கிற எல்லாமே ஒரு ஆக்சிடெண்ட்டில் நடந்தது தான். நீ நினைக்கிற மாதிரி உன் பேரண்ட்ஸ் இருந்ததுக்கு நீ தப்பு இல்லை, நீ எந்த தப்புமே பண்ணலை. நீ முதல்ல உன் மைண்டில் இருக்கிற அந்த தப்பானதை எடுத்துரு சரியா. நீ எந்த தப்பும் பண்ணலை மீன், புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி கியூ அவனுக்கு ஆறுதலாக அப்படியே பேசிகிட்டே இருக்காங்க. இல்லை அப்படின்னு சொல்லி அவன் அழுக. இங்கே பாரு, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்திலே பெஸ்ட் பிரதர்னா அது நீ தான், நீ மட்டும்தான் அப்படின்னு சொல்லி அப்படியே அவனை ஹக் பண்ணி அப்படியே கம்ஃபர்ட் பண்ணிட்டு இருக்கான். இதெல்லாத்தையும் கேட்ட மென்னு அப்படியே அந்த பக்கம் அழுதுகிட்டே அந்த பக்கம் போயிட்டான். அதுக்கப்புறம் ஒரு வழியாக அவங்க 2 பேர் எமோஷனல் ஹக்கிங் எல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கும் வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா அங்கே மென்னை காணும். மென் எங்கே போனா நாங்கள் வீடு ஃபுல்லாக தேடுறாங்க. இரு மேலே எங்கேயும் போயிருப்பான்னு சொல்லி மேலே போய் பார்க்குறாங்க, பாத்ரூம் போய் பார்க்குறாங்க. எங்கே போய் பார்த்தாலும் அவனை காணும். எங்கே இருக்கான்னு தெரியல. ஸ்நாக்ஸ் எதுவும் சாப்பிட்றதுக்காக வெளியே போயிட்டானா தெரியலையே அப்படின்னு சொல்லி மாடியிலும் ஃபுல்லாக போய் ரூம் எல்லாம் தேடி பார்க்குறான். அங்கேயும் மென் இல்லை. எங்கே போனான்னு தெரியலன்னு வெளியே வந்து பார்க்குறாங்க. வெளியே வந்து ஒருத்தர்கிட்ட மென்னை பார்த்தீங்களான்னு சொல்லி கேட்க, பார்த்தமே, அவன் நீ போனில உங்கள் அப்பா அம்மா சமாதிக்கு அந்த இடத்துக்கு தான் அவனும் போனான், அவனையும் அங்கே தான் பார்த்தோன்னு சொல்ல ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லிட்டு அந்த ஏரியா ஃபுல்லாகவே 2 பேரும் போய் தேடுறாங்க. பட் அங்கேயும் மென் இல்லை. எங்கே போனான், ஒருவேளை நீ பேசினதை அவன் கேட்டிருப்பானோ அப்படிங்கிற மாதிரி கியூ கேட்க, இருக்கலாம் வா முதல்ல போய் பார்க்கலான்னு சொல்லி எல்லா இடமும் தேடி பார்க்குறாங்க. எங்கேயுமே மென் இல்லை. இப்போ மென்னு எப்படி கண்டுபிடிக்கிறது ஒன்றுமே புரியலையேங்கிற மாதிரி ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்குது மின்னுக்கு. அப்பாவோட ஹெல்ப் கேட்கலாங்கிறதுக்காக அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறான் போல். ஷூவாக தான் ஏதோ டீட்டெயில்ஸ் ஒன்று எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. உன் தம்பி எங்கேயும் போல், பேங்காக்கு பஸ்ஸில் போயிருக்கான், டிக்கெட் எடுத்திருக்கான் அப்படின்னு சொல்ல, பேங்காக்கா, அவன் இதுக்கு பேங்காக் போகணும் அப்படிங்கிற மாதிரி ஷாக்காக இருக்குது 2 பேருக்கும். சரி வா நம்மளும் இப்போவே கிளம்பலான்னு சொல்லி 2 பேரும் வேகமாக பேங்காக் வராங்க. மென்னு ஜீனுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறான். மென் அங்கே தான் வந்திருக்கான், நீ கொஞ்சம் அவனை பாரு அப்படின்னு சொல்ல, சரி ஓகேன்னு ஃபோன் கட் பண்ண, நம்ம அவனை கண்டுபிடிச்சிடலாம் நீ கவலைப்படாதுன்னு கியூ பேசிகிட்டே வந்துட்டுருக்கான். பட் இவனும் திங்க் பண்ணிட்டே வரான். பட் என்ன எங்கே போயிருக்கான்னு சுத்தமாக தெரியல. அப்படியே உட்காந்து ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கான் மென்னு. நீ காலையிலேருந்து ஒன்றுமே சாப்பிடாமல் இருக்கா, இந்தா சாப்பிடுன்னு சொல்லி ஒரு ஃபுட் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான் கியூ. அவன் அதையும் சாப்பிட்ற மாதிரி தெரில. அமைதியாக அப்படியே உட்காந்து யோசிச்சுட்டே இருக்க, நானும் பார்க்குறேன் இன்னைக்கு ஃபுல்லாக நீ ரொம்ப தேடிட்டே இருக்க, எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, இந்தா அப்படின்னு சொல்லி இதை ஃபுல்லாக சாப்பிட மாட்டேன், பாதி என் கூட ஷேர் பண்ணி சொல்லி ஸ்டஃப்டு எக்கு அதை அப்படியே கட் பண்ணி கொடுக்க, அந்த எக்கை பார்க்கும்போது அப்படியே அவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. எனக்கு புரியுது நீ அவனை நினச்சி கவலைப்படுறேன்னு, நீ அதுக்கு ஹெல்த்தியாக இருக்கணும்லன்னு சொல்ல அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக் யோசிக்கிறான். மென்னு இதே
இதே மாதிரி ஒரு ஸ்டஃப்டு எக் தான் அவனுக்கு கொடுத்துருப்பான். ஸோ ரெண்டையும் பார்க்கும்போது அவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி கவலையாக இருக்குது. அப்புறம் இதை வாங்கிட்டு அப்படியே திங்க் பண்ணிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். நானும் மென்னும் இதுக்கு முன்னாடி இவ்வளோ க்ளோஸ் கிடையாது தெரியுமா. சின்ன வயசில் அவனை எனக்கு பிடிக்கல. ஸோ அதனால் அவனை எனக்கு பிடிக்காத மாதிரியே நான் அவன்கிட்ட நடந்துட்டேன். ஆனால் என் பேரண்ட்ஸ் இறந்து போனதுக்கப்புறம் எனக்கு அப்போ தான் புரியுது நான் வந்து முன்ன ஏன் இந்த மாதிரி வச்சேன்னு. ஈவன் அவனை என்னை பார்க்க கூட முடியல. அப்போ கூட நான் எனக்குன்னு மட்டும் யோசிக்கவே இல்லை. எதுவுமே நான் வந்து எனக்கு தான் வச்சுக்கணும்னு நினைப்பேன். ஆனால் அவன் அப்படி கிடையாது. ஒரு டைம் என் பேரண்ட்ஸ் இறந்ததுக்கப்புறம் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே எங்களை யாரு கூட வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ எல்லோரும் ஒருத்தர் ஒரு மாதிரி என் கூட இவனை வச்சுக்கிறேன், நான் அவனை வச்சுக்கிறேன்னு சொல்லி பேசும்போது அப்போ அவன் தான் என்கிட்ட வந்து பேசினான். சரி உன் திங்ஸ்லாம் பேக் பண்ணு, நீ என் கூட வரணும் அப்படிங்கிற மாதிரி மென்ன ஒருத்தரும் பிரித்து கூட்டிகிட்டு போகணுன்னு பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு யார் கூடயும் போக பிடிக்கலையே அப்படிங்கிற மாதிரி மின் யோசிச்சிட்டே நிற்க மென் அவனுக்கு இந்தா அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டஃப்டு எக்கு கொண்டு வந்து கொடுக்குறான். பாதி நான் சாப்பிட்டேன், நீ சாப்பிடவே இல்லைல்ல, இந்தா நீ சாப்பிடு, உனக்கும் பிடிக்கும்ல, பசிக்குதில்ல அப்படின்னு சொல்லி மின்னு கையில் மென்று கொடுக்குறான். அவன் அப்படியே பார்த்துட்டே இருக்க, நான் பார்த்துட்டு தான் இருந்தேன், இன்னைக்கு ஃபுல்லாக நீ எதுவுமே சாப்பிடல, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இந்தா மின் அப்படின்னு சொல்லி அவன் கொடுக்குறான். அவன் அமைதியாக அதை வாங்கிட்டு அப்படின்னு நின்றுட்டே இருக்க, நான் உன்கிட்ட ஒன்று சொல்லட்டா, ப்ளீஸ் என்னை விட்டு நீ போயிடாத, என் கூடவே நீ இரு, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும். நம்ம பேரண்ட்ஸ் தான் நம்மளை விட்டு போயிட்டாங்க, நீ என்னை விட்டு போனால் அதை என்னால் தாங்கிக்க முடியாது, உன்னை விட்டு என்னால் இருக்க முடியாது, என் கூடவே இரு மின் ப்ளீஸ். நீ சாப்பிட்டியா தூங்குனியான்னு உன்னை பற்றி நான் கவலைப்பட்டுட்டே இருப்பேன், உன் கூடயே இருந்தால் எனக்கு கரெக்டாக இருக்கும், நீ இல்லாமல் நான் இருக்க முடியாது, நீ என் கூடயே இரு அப்படின்னு சொல்லி ரொம்ப எமோஷ்னலாக மென்று பேசுகிறான். ஸோ அவன் பேசுகிறத கேட்டவுடனே தான் மின்னுக்கு அப்போ தான் புரியுது, இவ்வளோ நாள் இவனை வந்து எதிரியாகவே நினச்சிட்டு இருந்திருக்கோம், ஆனால் இவன் இவ்வளோ பாசம் நம்ம மேலே வச்சுருக்கானேன்னு. ஸோ அதை கேட்கும்போது ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு. அப்படியே அவனை ஹக் பண்ணிவிட்டு இவனும் ஃபீல் பண்ணிவிட்டு அப்படியே அழுகிறான். அதுக்கப்புறம் தான் மென்னை வந்து இவன் இவ்வளோ தூரம் ரொம்ப பத்திரமா பார்த்துக்கணுன்னு ஆசைப்பட்டிருக்கான். இது எல்லாத்தையுமே கியூ கிட்ட சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறான். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எப்படியாவது அவனை கண்டுபிடிச்சிடும்லன்னு சொல்ல, கண்டிப்பாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம் சரியா, நீ கவலைப்படாத, அவன் இங்கே தான் இருப்பான், எங்கேயும் போக மாட்டான்னு சொல்ல ஜேம்ஸ் கிட்டேருந்து ஃபோன் வருது. ஜேம்ஸ் நான் இப்போ பேச முடியாது, அப்புறம் பேசுகிறேன்னு சொல்ல, இருடா நீ பாட்டுக்கு ஃபோனை வைக்காதடா, மென்ன ஹாஸ்பிட்டலில் இருக்கான், அதை சொல்லத்தான் கூப்பிட்டு ஒழுங்கா வா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, என்னது ஹாஸ்பிட்டலையான்னு சொல்லி வேகமாக கார் எடுத்துகிட்டு 2 பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்தா அங்கே மென் அப்படியே சீரியஸாக படுத்திருக்கான். பக்கத்தில் ஜேம்ஸ் மட்டும் இருக்கான். ஸோ மென்னை பார்த்தோன்னே மின்னுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது, இருந்தாலும் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஏன் இவன் இப்படி இருக்கான், இவனுக்கு என்னாச்சு, நீ எப்படி அவனை போய் மீட் பண்ண, ஜேம்ஸ் எதுக்கு பார்த்தேன்னு சொல்ல, நான் பார்த்தேன், அந்த நேம் கார்டை நீ கிழிச்சு கசக்கி தூக்கி போட்டிருந்தீல, அதை பார்க்கவும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது, நீ அந்த வேலைக்கு போக வேணான்னு டிசைட் பண்ணிட்டேன்னு அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது. ஸோ எனக்கு ஒரு மாதிரி நீ வித்தியாசமாக இருந்த, அதை என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஸோ எனக்கு புரிஞ்சது, நான் உன்னை ஏதாவது பண்ணணும், உனக்கு ஏதாவது பண்ணணும்னு ஆசைப்பட்டேன், நீங்கள் 2 பேரும் அங்கே நின்று பேசுகிறதே நான் கேட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்து அந்த ப்ரொடியூசருக்கு ஃபோன் பண்ணி பேசினேன். அந்த ப்ரொடியூசர்கிட்ட நான் கேட்டேன், பட் அவங்க வந்து ஒத்துக்க மாட்டேன்ட்டாங்க, அவங்க மைண்டை வந்து அவங்க மாற்றிக்க மாட்டேன்னு சொன்னாங்க. ப்ளீஸ் எனக்காக ஒரே ஒரு டைம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி நான் ரொம்ப கெஞ்சி கேட்டேன். அந்த லேடி வந்து சாரி என்னால் முடியாது, ஆல்ரெடி நாங்கள் எல்லாமே பேசிட்டோம், நீங்கள் வேணும்னா வரீங்க வேணும்னா போகிறீங்க, இது என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. ப்ளீஸ் என் பிரதருக்காக எனக்காக ப்ளீஸ் அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு உன் அண்ணனுக்கு வேலை வேணும்னா ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து பேச சொல்லு, இல்லைனா விடு அப்படின்னு சொல்ல, ஒரே ஒரு நிமிஷம் நான் வந்து பேசுகிறேன், கண்டிப்பாக நான் டீம் மெம்பர்ஸ் கிட்ட பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் மென்னு பேங்காக் வந்திருக்கான். ஸோ அதனால நான் மறுபடியும் இங்கே பேங்காக்கு அவங்கள பார்க்கறக்காக வந்தேன். நான் வந்து அவங்க கிட்டே பேசினேன், அந்த டைரக்டர்கிட்டே பேசினேன், ஆனால் அந்த டைரக்டர் என்கிட்ட சரியாக பேசல. நீ உன் இஷ்டத்துக்கு வருவேன், நீ வந்ததுக்கப்புறம் ஓகே சொல்லுவோமா, அதெல்லாம் முடியாது, உங்கள் அண்ணனெல்லாம் சூஸ் பண்ண முடியாது, அந்த கேரக்டருக்கு வேற ஒருத்தர் சூஸ் பண்ணிட்டோம், நீ போன்னு சொல்ல, நீங்கள் ப்ராமிஸ் பண்ணீங்களா நேரில் வந்து பேசினா கண்டிப்பாக ஒத்துக்குவேன்னு, இப்போ எதுக்கு இப்படி பேசுகிறீங்கன்னு சொல்லி ஆர்குமெண்ட் பண்ணுறான். இப்படியே ஆர்குமெண்ட் பெருசாக போயிட்டே இருக்கு. அப்படியே ஒரு மாதிரி எமோஷனல் ஆயிடுச்சு மென்னுக்கு. ஜேம்ஸ் அங்கே வரான். ஜேம்ஸ் அதுக்குள்ளே வந்துட்டு ஒரே ஒரு நிமிஷம் இருங்க சார் நான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு, மென் நீ என்ன பண்ணிட்டு இருக்க, வா இங்கே எதுக்கு நீ வந்தேன்னு சொல்லி மென் அப்படியே இழுத்துட்டு வந்துட்டே இருக்கான். நீ எதுக்கு மென் இப்படிலாம் பண்ணுற, இந்த மாதிரிலாம் பண்ணாதன்னு சொல்ல, அப்போ அவனுக்கு பெயின் வர ஆரம்பிச்சிச்சு ரொம்ப எமோஷ்னல் ஆனனால. ஸோ அதுக்கப்புறம் தான் ஜேம்ஸ் அவனை கொண்டு வந்து இங்கே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கான். ஸோ இது எல்லாத்தையுமே சொல்ல, அதெல்லாம் கேட்கும்போது மின்னுக்கு அப்படியே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. என்னோட பேஸ் மேக்கர் வந்து சின்ன சர்ஜரி தானே, ஆல்ரெடி ரெக்கவர் ஆகிருக்கும்னு நினச்சேன், பட் முடியல, ரொம்ப எமோஷ்னல் ஆனனால என்னால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு சொல்லி அவன் ஃபீல் பண்ண, இங்கே பாரா சாப்பிட்டியா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். என்னை பற்றி நீ கவலைப்படுறதை விட்டுட்டு முதல்ல உன்னை பற்றி யோசி, என்னை பற்றியே திங்க் பண்ணிட்டு இருக்காது அப்படிங்கிற மாதிரி மென்னு சொல்கிறான். நீ சாப்பிட்டியா இல்லையா சொல்லு அப்படின்னு சொல்ல, முதல்ல நீ போய் சாப்பிடுறா, ஏன்டா இப்படி இருக்க அப்படிங்கிற மாதிரி மென்னு வந்து மின்னுக்காக பேசுகிறான். நீ எனக்காக பண்ண எல்லாமே போதும்டா, நிறைய பண்ணிட்டடா, இதுக்கு மேலே
எனக்காக நீ பண்ண எதுவுமே இல்லை. உன்னோட எஃபர்ட் அத்தனையுமே நீ எனக்காக பண்ணிட்ட. உன்னோட சாப்பாடு எனக்கு கொடுப்ப, நீ சரியாக சாப்பிட மாட்ட. நான் எல்லாத்தையுமே பார்த்துருக்கேன். எல்லாமே எனக்காக பார்த்து பார்த்து ஒன்று நீ செஞ்ச. ஆனால் உனக்குன்னு நீ எதுவுமே செஞ்சுக்கல. உனக்குன்னு எதுவுமே நீ வாங்கலை. எனக்காக மட்டுமே எல்லாமே பண்ண. போதும்டா, எனக்காக பண்ண எல்லாமே போதும். இதுக்கப்புறமாவது உன்னோட வாழ்க்கையை நீ வாழணும்னு ஆசைப்பட்றேன். நீ எனக்கு பண்ண எல்லாத்தையும் நான் அக்செப்ட் பண்ணிட்டேன். ஆனால் அதை நினைக்கும் போது இப்போ தான் கஷ்டமாக இருக்குது. நீ உனக்காக எதுவுமே பண்ணிக்கவே இல்லையே. நீ சந்தோஷமாக இருக்கியா இல்லையான்னு கூட எனக்கு தெரியவே இல்லையே மீன். அதை பற்றி நான் யோசிக்கவே இல்லை பாரு அப்படிங்கிற மாதிரி மென் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறான். என்னோடய சர்ஜரியை பற்றி ஆல்ரெடி நீ நிறைய பண்ணிட்ட. ஸோ போதும், இதுக்கப்புறம் எதுவுமே வேணாம். நான் மேலே கோவப்படல, தப்பாக எதுவும் பேசலை. நீயும் நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். ப்ளீஸ், நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. அதையும் நீ புரிஞ்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி அப்படியே மென் ஒரு மாதிரி எமோஷ்னலாக பேச, இதெல்லாம் கேட்கும்போது அப்படியே மின்னுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்புறம் ஜேம்ஸ், சரி போதும், அவன் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும். நீ முதல்ல போய் ரெஸ்ட் எடுறா. நீ ஒரு மாதிரி டயர்டாக இருக்க. நான் ஹாஸ்பிட்டல்லேருந்து அவனை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஜேம்ஸ் சொல்கிறான். நான் எங்கே போக முடியும்? எங்கேயும் போக முடியாது. என் வீட்டை நான் விற்றுட்டேன்னு சொல்ல, ஏன்டா உன் வீட்டை விற்றுட்டா? என் வீடு இங்கே தானே இருக்கு, வா அப்படிங்கிற மாதிரி அவனை கூட்டிகிட்டு போகிறான். அப்புறம் இங்கே வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் குளிச்சுட்டு அப்படியே மின்னு வர, மென் அப்படியே உட்காந்தே தூங்கிட்டு இருக்கான். ரொம்ப தேங்க்ஸ் இன்றைக்கி எனக்காக என் கூடயே நீ இருந்ததுக்கு. எப்பயுமே நீ என் கூடவே இருக்கீல, ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்ல, நீ ஒன்றும் தனியாக இல்லை மின், உனக்கு மென் இருக்கான், உன் தம்பி, அப்புறம் ஜீனு, ஜேம்ஸு எல்லாருமே இருக்காங்கல்ல அப்படிங்கிற மாதிரி கண்ணை திறந்து அப்படியே பார்த்துட்டு, எல்லாமே உன்னை ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறாங்க கரெக்டாக அப்படிங்கிற மாதிரி அப்படியே கியூ சொல்கிறான். அட பாவி, தூங்குற மாதிரி நடிச்சியாடா அப்படிங்கிற மாதிரி. சரி ஓகே, எதுவாக இருந்தாலும் உனக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும்ல, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என்னோடய லைஃப்குள்ளே நீ வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி அப்படியே மின் அவனை பார்க்குறான். சரி சரி, கேட்டேன். அப்புறம் உன்கிட்ட சொல்லணும், என்ன நடந்தாலும் சரி, இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னு தெரில, என்னோடய பாஸ்ட் லைஃப் எப்படி இருந்ததுன்னு தெரில, அதை பற்றி நான் யோசிக்கவே இல்லை, அதை பற்றி நான் கவலைப்படவும் இல்லை. ஸோ எப்போ நான் ஒன்று மீட் பண்ணணும், அப்போ இருந்து இப்போ வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உன் கூட இதே மாதிரி இருக்கணும்னு தோணுது. குட் பாய் அப்படி தானே அப்படின்னு சொல்ல, யார் குட் பாய், நானா அப்படிங்கிற மாதிரி மின் அவனை பார்க்குறான். சும்மா டீஸ் பண்ணேன். நீ எப்பயுமே டாகு தாண்டான்னு சொல்லிட்டு டாகுன்னு கடிக்கிற மாதிரி அப்படியே அவன் போகிறான். பேசாமல் இருடான்னு சொல்லி அப்படியே கியூ அந்த பக்கம் திரும்ப 2 பேரும் க்யூட்டாக அழகாக அப்படியே கிஸ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் மார்னிங் எந்திரிச்சு வந்தோடனே கியூ நல்லா தூங்கிட்டு இருக்கான். அப்படியே மின் அங்கேருந்து வந்து பார்க்குறான். சரி, அவனை டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு சொல்லி ஒரு ஸ்டிக்கி நோட் எழுதி, நான் மென்ன ஹாஸ்பிட்டலில் பார்க்க போகிறேன், சீக்கிரம் வந்துடுவேன்னு சொல்லி அவன் கன்னத்தில் ஒட்டி வச்சுட்டு சார் அப்படியே போயிட்டாரு. அதுக்கப்புறம் அவன் கீழே போனவுடனே அங்கே கியூவோட அப்பா இருக்காங்க. உன் தம்பி எப்படி இருக்கான்னு சொல்லி கேட்க, என் தம்பியை பற்றி உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்க, கியூவை பற்றி எல்லாமே நான் டீட்டெயில்ஸாக தெரிஞ்சு வச்சுருக்கேன். ஸோ உன் பிரதர் இப்போ நல்லா இருக்கான்ல, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்ல, இல்லை சார் நல்லா தான் இருக்கா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்ல, சரி ஓகே பத்திரமா பார்த்துக்கோ சரியா அப்படிங்கிற மாதிரி அப்பா சொல்ல, சரி ஓகேங்கிற மாதிரி அவனும் அமைதியாக இருக்கான். அதுக்கப்புறம் மின் வந்து அப்பா கிட்டே பேசுகிறான். நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும், கியூ உங்களை நினச்சி ரொம்ப கவலைப்படுறான். நீங்கள் அவனுக்காக அவனோட வாழ்க்கையை நீங்கள் வாழ விடணும், நீங்களும் அவன் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்றான் அப்படின்னு சொல்ல, எனக்கு புரியுது, நான் என்ன பண்ண முடியும், அவனை சுற்றி ஒரு உலகத்தை ஒரு செவரை போட்டு வச்சுட்டு அந்த செவத்துலேருந்து வெளியே வரமாட்டேன்னு சொல்கிறான். நான் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி அப்பா பேச, நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது. அவன் அம்மாவை ரொம்ப லவ் பண்ணான், அவங்க அம்மாவும் போயிட்டாங்க. ஸோ அவனோட இடத்துல இருந்து பார்க்கும்போது தான் எனக்கு புரியுது, உங்களை அவன் எவ்வளோ லவ் பண்ணுறான், உங்களை பற்றி அவன் எவ்வளோ கவலைப்படுறான். அவனோட லைஃப்பில் நீங்கள் இல்லாமல் போயிடுவீங்களோ, உங்களுக்கு அதனால டேஞ்சர் ஆயிரும் தான் பயப்படுறான். அவனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சேஃபாக இருக்கணும்னு ஆசைப்படுறான். ஸோ அதனால தான் அவங்கக்கிட்டே கேட்குறான், அவனுக்காக கொஞ்சம் விட்டு கொடுத்து போகலாம்ல அப்படிங்கிற மாதிரி அப்பா கிட்ட அப்படியே மின் பேசுகிறான். நான் என்ன பண்ண முடியும், இந்த வேலையை விட முடியுமான்னு சொல்ல, அதை தான் அவன் ஆசைப்படுறான். இந்த வேலை வேணாம் விட்டுருங்க அப்படின்னு சொல்ல, அப்பாவுக்கு ஒரு மாதிரி கவலையாக இருக்குது. நான் என்ன பண்ண முடியும், என்னோடய டியூட்டி எனக்கு முக்கியம், ரொம்ப இம்பார்ட்டண்டாகவும் பார்க்க, நான் கண்டிப்பாக கியூ கிட்ட பேசுகிறேன், எல்லாம் சரியாயிருங்கிற மாதிரி சிரிச்சிட்டு அப்புறம் மின் அங்கே போயிட்டான். மென்னுக்கு சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருக்க கரெக்டாக கியூ வரான். ஏன்டா காலையில் என்னை விட்டுட்டு நீ வந்தேன்னு சொல்ல, நீ நல்லா தூங்கிட்டு இருந்த, உன்னை எழுப்ப வேணான்னு தோணுச்சு, அதனால தான் வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி மின்னு சொல்ல, மென் இப்போ நீ எப்படி இருக்க? இப்போ நல்லா இருக்கேன், சீக்கிரம் டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாலும் நல்லா இருக்கும்னு தோணுதுப்பா அப்படின்னு சொல்ல, நல்லதான், சரி இந்தா எக்கு சாப்பிடு அப்படின்னு சொல்லி மின் எக்கு கொடுக்க, எனக்கா எக்கு, எனக்கு இவ்வளோ பிரேக்ஃபாஸ்ட் இருக்குது, அதையே இன்னும் நான் சாப்பிட முடிக்கல, நீ இன்னும் சாப்பிடவே இல்லைல்ல, பாயில்டு எக்கு நீயே சாப்பிடு அப்படின்னு சொல்ல, இல்லை எனக்கு வேணாம், 2 பேரும் ஹாஃப் போட்டுக்கலான்னு சொல்லி அப்படியே உடச்சி, ஒரு ஹாஃப் எனக்கு ஒரு ஹாஃப் உனக்கு ஈக்குவலாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லி அந்த எக்கை வேறு ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் எடுத்து அப்படியே மென்னுக்கு கொடுத்துட்டான். இன்னொரு ஹாஃப் அப்படியே அவன் இந்த பக்கம் வச்சுக்க, இதே மாதிரி லைஃப்பில் எல்லாமே இருந்தால் கரெக்டாக இருக்குல்ல, இப்போ தான் எனக்கு புரியுது ஏன் இப்படி எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன்னு. சரி ஓகே, இதுக்கப்புறம் நல்ல குட் பாயாக நடந்துக்கோ சரியா அப்படின்னு சொல்லி மென் அப்படியே மின்னோட கணத்தை பிடிச்சிக்கல, நீயும் குட் பாயாக நடந்துக்கோன்னு சொல்லி ஜீன் சொல்கிறா. இப்படி மாற்றி எல்லோரும் விளையாண்டுட்டு இருக்க, உன்னோட ஷேரிங் எக்கு நீ சாப்பிட்லையா அப்படின்னு சொல்ல, இதோ சாப்பிட்றேன்னு சொல்லி அப்படியே எக்கு சாப்பிட்டுட்டு எல்லோரும் ஜாலியாக அப்படியே பேசிகிட்டே இருக்காங்க. வெளியே வந்து ரிலாக்ஸாக அப்படியே
மின்னு உட்காரான் ஒரு சேரில். இப்போ எப்படி இருக்க, ஈஸியாக இருக்கியா, நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்ல, ரொம்ப நாள் உன் மனசில் இருந்த அந்த கவலையெல்லாம் இப்போ போயிடுச்சா அப்படிங்கிற மாதிரி கியூ கேட்க, இப்போ எல்லாமே போன மாதிரி கொஞ்சம் நிம்மதியாக இருக்குங்கிற மாதிரி அப்படியே அமைதியாக மின்னு உட்காந்துருக்க. அவன் கையை பிடிச்சிட்டு கியூ அப்படியே அவனை பார்க்குறான். என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு இப்போ தான் நிம்மதியாக இருக்குது, உங்ககிட்ட பேசினதுக்கப்புறம் எனக்கு எவ்வளோ ரிலீஃப் ஆகிருக்கு தெரியுமா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எப்பயுமே என் பக்கத்தில் இதே மாதிரி இருக்கணும், என்னை விட்டு எங்கேயுமே போகக்கூடாது, நீ என் கூட இருந்தால் என்னோடய லைஃப் ரொம்ப ஈஸியாக இருக்கும்டா அப்படிங்கிற மாதிரி கியூவை பார்த்து சொல்ல, நான் உனக்கு எதுவுமே பண்ணவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி கியூ சொல்கிறான். ஆல்ரெடி நீ எனக்காக எல்லாமே பண்ணிட்ட, என் பக்கத்தில் நீ இருந்த பார்த்தியா, இதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி அப்படியே மின்னு சொல்ல, ஓ அப்படியா, சரி சரி ஓகே ஓகே அப்படின்னு அவனை பார்க்குறான். சரி ஓகே, லைஃப்பில் என் கூட இருக்க ரெடியா, இதுக்கு பேர் என்ன ப்ரப்போசலா அப்படின்னு சொல்லி கேட்க, ப்ரப்போசிங்னு சொல்ல முடியாது, ஆனால் எப்பயுமே நீ இதுக்கு எஸ் சொன்னால் எனக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி அவனை பார்க்க, அப்புறம் 2 பேரும் அப்படியே ரொமான்டிக்காக கணத்தில் கிஸ் பண்ணிக்கிறது, ஹக் பண்ணிக்கிறதுன்னு சொல்லி அப்படியே ஜாலியாக அந்த மூமெண்ட்டை அப்படியே என்ஜாய் பண்ணிகிட்டே இருக்க இந்த எபிசோடை இங்கே முடிச்சிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்ச கருத்துக்களை சொல்லுங்கள். அடுத்த எபிசோட் பார்க்க மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.